பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் சாராள். இன்றைய வசனம் என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவர் சகலத்தையும் அதேதினின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். கண்டிப்பா தாங்க, நம்மளுடைய வாழ்க்கையில அதன் காலத்துல நேர்த்தியாய் நம்மளுக்கு எந்தெந்த நன்மைகள் வர வேண்டியமோ அந்தந்த நன்மைகளை தேவன் ஏற்ற காலத்துல நம்மளுக்கு தரப்போகிறாருங்க. இந்த மாதத்துல நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை தான், அப்பா நீங்க அதினாலின் காலத்துல ஏற்ற வேலையில எல்லாமே நன்மையா செய்து முடிக்க போறீங்க. இந்த மாதத்தை எனக்கு நான் கைட்டு செய்கிற எல்லா வேலையிலும் நீங்க ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க பிரயர் பண்ணும்போது உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க கண்டிப்பாங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறார். ஆமென். கண்டிப்பாங்க, நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன் உங்க கூட இருக்கும்போது நீங்க எதுக்குங்க பயப்படுறீங்க? எந்த காரியத்தை குடிச்சு பயப்படாதீங்க. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில உங்களை கஷ்டப்படுத்தின நிறைய காரியங்கள் உங்க மனதுக்குள்ள போட்டு நீங்க புலம்பிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு கர்த்தர் எனக்காக ஏற்ற காலத்துல நேர்த்தியாக செய்து முடிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தில், ஒரு நம்பிக்கையில் நீங்க உங்களுடைய வாழ்க்கையின் பயணத்தை தொடர்ந்து முன்னேறுங்க. சரிங்களா? தொடர்ந்து நீங்க முன்னேறி இருக்கட்டும் போது தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வாதத்தை உங்களை உயர்த்துகிறவராயிருக்கிறாருங்க. கண்டிப்பாங்க, நீங்க இதுவரைக்கும் உங்க மனசுனால நிறைய சஞ்சலத்தினால, நீங்க மன போராட்டத்தினாலும் நிறைய பேருடைய பேச்சை கேட்டு இப்படி வாழ்க்கை இப்படி நம்ம போயிடலாமா இப்படி போயிடலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. அனைத்தையும் நீங்க மறந்துட்டு தேவனிடத்துல உங்களை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.